ஹலோ மக்களே! நான் உங்க சுரேகா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, மீன் வறுவலும், மீன் குழம்பும், சால மீன் குழம்பு, நல்ல திருநெல்வேலி ஸ்டைல்ல ஒரு சால மீன் குழம்பும், ஒரு மீன் வறுவலும். மீன் வறுவலுக்கு வந்து ய சீலா மீன் பொரிக்கிறதுக்கு, சீலா மீன் 2 சீலா மீன் வாங்கியிருந்தோம். ஒரு 1/4 கிலோக்கும் கொஞ்சம் கூடுதலாவே சால வாங்கியிருந்தாங்க. அது குழம்பு வைக்கிறதுக்கு எடுத்து நல்லா நீட்டா கழுவி வச்சாச்சு. சீலா மீனோட வாலும், தலையும் வந்துட்டு குழம்புக்கு, நடு துண்டெல்லாம் நல்லா நறுக்கி மசாலா போட்டு ஊற வச்சிருக்கு. இப்போ மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் ஊத்தணும். நல்லா நெறையவே நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. அப்பதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1/2 மணி நேரம் ஊற வச்ச மீனையும் சைட் பை சைட் பொரிச்சு எடுத்தாச்சு. மீனெல்லாம் நல்லா சால மீன் ஃபுல்லா நல்லா நீட்டா கழுவி அந்த சீலா மீனோட வாலும், மண்டையும் நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்காங்க. அத பொரிக்கிறத விட குழம்புல போட்டா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பொரிச்சா மீனோட மண்டைய பொரிச்சா, அதில உள்ள சத்தெல்லாம் போயிரும். குழம்பு வச்சா நல்லா உருவி எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால, குழம்பு வைக்கிறதுக்கு தான் எடுத்து வச்சிருக்கு. இப்போ எண்ணெய் நல்லா காய்ஞ்சிட்டு, இன்னைக்கு சமையல் அம்மாவோடது தான். நான் வீடியோ மட்டும் எடுத்துட்டுருக்கேன். வாய்ஸ் ஓவர் என்னோடது, சமையல் அம்மாவோடது. எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கு அப்புறமா கடுகு, கடுகு நல்லா உடைஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாரி கடுகு நல்லா உடைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு வெந்தயம், வெந்தயம் கருகுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நெறையவே சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் இல்ல, சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு 4 பல் பூண்டு. இதில வந்து என்னென்ன இருக்கு அப்டின்னா, இப்போ ஒரு நல்ல ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் கரைச்ச புளி, அந்த புளி கூடவே நம்ம மசாலாக்கு மீன் குழம்பு பொடி, வத்த பொடி, தேங்காய், வெங்காயம், சின்ன வெங்காயமும் தேங்காவும் அரைச்சு அதில நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதுதான் குழம்புக்கு உண்டான மசாலா. 2 பச்சை மிளகா கீறி இதில போட்டிருக்காங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா வறுபட்டு வரணும். மீன் குழம்பு எப்பவுமே மண்சட்டியில வச்சா தான் அதுக்கு டேஸ்ட்டு. கொஞ்சோண்டு தாளிப்பு வடகம் போட்டிருக்காங்க. இந்த மண் சட்டியில வைக்கும்போது இது வறுக்கிற வாசனையே நல்லா செம்மையா வரும். இது நல்லா வறுபடணும். எண்ணெயிலேயே பச்சை மிளகா நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இந்த குழம்புக்கு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம்ல இந்த அளவுக்கு நல்லா திக்கா இருக்கணும். அத எடுத்து அதில ஊத்திட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி நாங்க வந்து திக்கா தான் குழம்பு வைப்போம் எங்க ஸ்டைல்ல. நீங்க வந்து தண்ணியா வச்சு சாப்பிடுறீங்கன்னா, உங்களுக்கு ஏத்த மாதிரி தண்ணியா வச்சுக்கோங்க. இப்போ இதில வச்சா தான் எங்களுக்கு கட்டியா குழம்பு வரும். இந்த அளவுக்கு தண்ணி வச்சிருக்கு. குழம்பு நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா உப்பு போட்டுட்டு, நான் உப்பு போடுறத எடுக்க மறந்துட்டேன். உப்பு போட்டுட்டு, அந்த மீன் எல்லாம் உள்ள போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி லேசா கொதி வர்ற வரைக்கும் அடுப்ப மூடி போடாம வச்சிருக்கணும். இந்த மாரி லைட்டா சுத்தி கொதி வரணும். சென்டர்ல கொதி வர்ற மாரி ஹைல வச்சுட்டீங்கன்னா, மீன் உடைஞ்சிரும். ஃபுல்லா சிம்ல வச்சு இந்த மாதிரி சைட்ல கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நீங்க வச்சு எடுத்தீங்க அப்படின்னா, மீன் வெந்துட்டு அப்படிங்கிறது வாசனையும் வரும். ப்ளஸ் அதோட சேர்த்து குழம்புக்கு மேல இந்த மாதிரி எண்ணெய் தெரியும். இந்த மாதிரி எண்ணெய் மேல வந்துட்டுன்னா, சால மீன் குழம்பு அவ்வளோ சூப்பரா இருக்கும். தேங்க் யூ மக்களே! நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.